அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சுமார் 2 மாத காலமாக ரஜபுடைய தலைப்புரை தென்பட்டதிலிருந்து ரமலானுடைய தலைப்புரை தென்படும் வரைக்கும் இந்த ரமலானுடைய நசீபை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்டுக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் போன்ற பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி அதிகமாக தரக்கூடிய நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே மனிதர்கள் செய்து கொண்டு வருகின்ற வணக்க வழிபாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். நம்மில் சில பேர் நினைத்திருப்பது போன்று அல்ல. ரமலான் வந்து விட்டது, ரமலானிலே தொழுது விட்டேன், ரமலானிலே நோன்பு பிடித்து விட்டேன், ரமலானிலே தராவீஹ் தொழுது விட்டேன், இத்தோடு போதும், இனி அடுத்த ரமலானுக்கு அடுத்த இபாதத்தை செய்து கொண்டால் சரி. அல்லது ஜும்மாவுடைய தினம் வருகிறது, நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருகிறேன், தஸ்பீஹ் சொல்கிறேன், ஜும்மா சொல்கிறேன், அடுத்த வாரம் தான் இவர் அந்த மஸ்ஜிதுக்கு வர காணலாம். அல்லது சில பேர் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவுக்கு மாத்திரம் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வெள்ளிக்கிழமை இரவு விசேஷமானதுதான், திங்கட்கிழமை இரவு விசேஷமானதுதான், பராத்துடைய இரவு விசேஷம்தான், லைலத்துல் கத்ர் விசேஷம்தான், ஆஷூரா விசேஷம்தான், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 விசேஷம்தான். ஆனாலும் கூட யாருக்கு விசேஷம்? ஏற்கனவே அமல் செய்கிறார்கள், கொஞ்சம் மேலதிகமாக செய்ய வேண்டும், கொஞ்சம் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும், கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேட வேண்டும் என்ற நோக்கமே தவிர இதில் மாத்திரம் அமல் செய்துவிட்டால் போதும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை நாம் வணங்குவதற்காக வேண்டிதான் படைத்திருக்கிறோம் என்று சொன்ன அதே அல்லாஹ் அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும், எதுவரை இருக்க வேண்டும்? வஅ்புது ரப்பக ஹத்தா யக்தியகல் யகீன், மௌத் வரும் வரைக்கும் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு அல்ல, குறிப்பிட்ட ஒரு வாரத்திற்கு அல்ல, குறிப்பிட்ட ஒரு நாளிலே அல்ல, மௌத் வரும் வரைக்கும் இபாதத்திலே மனிதன் திளைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பது இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். கேட்டு கேட்டு காதுகள் குளித்து போயிருக்கும். தக்வா எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஆனால் நம்மில் பலர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ரமலானை ஒரு சம்பிரதாயமான ஒரு சடங்கு மாதிரி ஆக்கிவிட்டார். எப்படி சடங்குன்றது? முன்னைய காலத்துல ரமலானுடைய தலைப்புரை என்பத சக்குடைய நாள் ஆரம்பித்து விட்டால் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பாட்டன்மார்கள் முதலாவது கயிறு கட்டி, அதற்கு பின்னால பேரித்தம்பழம், அதற்கு பின்னால வாழைப்பழம், கிழங்கு, லீக், மாவு, சோட்டிஸுக்கு தேவையான ஐட்டங்கள், நோன்பு பிடிப்பதற்கு தேவையான ஐட்டங்கள், கருப்பட்டி, வாழைப்பழம், இதெல்லாம் கொண்டு வருவோம். இது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சு, நோன்பு உண்டா கயிறு வேணும், சஹருக்கு பழம் வேணும், முன்னந்திக்கு இஃப்தாருக்கு பேரீத்தம்பழம் வேணும், கஞ்சி காய்க்கணும், சோட்டி திங்கணும், சஹருடைய சுபகுடைய அதானுக்கு முன்னால நல்லா சஹர்ல சாப்பாடு அடிச்சுட்டு நவைத்து சௌமகத்தை நியத்து வைக்கணும், மக்ரிபுடைய அதான் கேட்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது, நோன்பு திறக்கிறது. இது நோன்பு அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பாரிய தக்குவா அது எங்களுடைய சிந்தனையில வர்றதில்லை. எப்படி தக்குவா? நாம் எல்லோரும் நோன்பு பிடித்திருக்கிறோம், நாம் எல்லோரும் நோன்பு பிடித்திருக்கிறோம்.
நாம் கண்டியில் இந்த இடத்துல வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நீண்ட பிரயாணம், எவ்வளவு தாகம் வருகிறது, எவ்வளவு பசி வருகிறது. தனிமையில் சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆனாலும் சாப்பிட மாட்டோம். தனிமையில் சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆனாலும் தண்ணீரை குடிக்க மாட்டோம். ஏன்? எங்களை யார் பார்க்காவிட்டாலும் என்னுடைய ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார். சொந்த மனைவி பக்கத்தில் இருக்கிறார், சேர மாட்டோம். ஹராம். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, யாரும் பார்க்கவில்லை, நான் சுவருக்குள்ளே இருக்கிறோம், என்னுடைய மனைவி மாத்திரம் தான் இருக்கிறார், இருந்தாலும் சேர மாட்டோம். காரணம், யாரு பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது தக்குவா. இந்த ஒரு மாத காலத்தில் மேற்கொள்கின்ற இந்த பயிற்சி, இந்த தக்குவா வாழ்க்கையில் முழுக்க பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனா இது இன்றைக்கு சும்மா வளமை. வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி நோன்பு பிடிக்கிறது, அப்படி போறது, சொல்லுகிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அதனாலதான் இன்றைக்கு இந்த ரமலான்ல நாங்க யாரும் தக்குவாவை காணல. இத்தனை வருஷம் நோன்பு பிடிக்கிறோம். நான் எத்தனை வருஷம் தெரிந்த வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன். 50 வருஷம் நோன்பு பிடித்தவர்கள் இதுல இருக்கிறீர்கள், 40 வருஷம் பிடித்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆனா வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில தக்குவா வந்து விட்டார் என்று சொன்னால் 100க்கு 100 வந்து விட்டது என்று சொல்லுவதற்கு முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ரமலானை ரமலானாக நீங்கள் கழித்தால் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட வாழ்க்கையில தக்வா வர சான்ஸ் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது. தக்வா வரலாம், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறலாம். ஆனால் மாறினோமா இல்லையா? அல்லாஹு அலம். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, சரி, முதலாவது இந்த தக்குவான்றாங்களே, தக்குவான் என்ன? அத்தக்குவா என்பதனுடைய பொருள் என்னது? பயம், அச்சம். சரி, பயம் என்றா என்ன? தக்குவாண்டா பயம். பயம் என்றால் என்ன? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். பயம் என்பது உள்ளத்தில் தோன்றுகின்ற ஒரு வகையான உணர்ச்சி. வீட்டிலே மௌத்து விழுகிறது, கவலை வருகிறது, இது ஒரு வகையான உணர்ச்சி. எங்களுக்கு யாராவது ஏசுகிறான், திட்டுகிறான், அல்லது அறைகிறான், அடிக்கிறான், கோபம் வருகிறது, இது உள்ளத்தில் தோன்றுகின்ற ஒரு வகையான உணர்ச்சி. அது மாதிரி தோன்றுகின்ற உணர்ச்சிகளில் ஒன்றுதான் பயம். இது எப்ப தோன்ற வேண்டும்? எங்களுக்கு தெரிந்த ஏதாவது தவறுகளை நாம் செய்கின்ற பொழுது, அந்த தவறுகளின் மூலமாக நாம் எதிர்பார்க்கின்ற ஏதாவது ஒரு நிகழ்வை நினைத்து உள்ளத்தில் வருகின்ற உணர்ச்சி இருக்கிறது, இது பயம். இன்னும் உதாரணம் சொல்லி உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டுமாக இருந்தால், மரண தண்டனை விதிக்கப்பட்ட, தேதி குறிப்பிடப்பட்ட, பிக் பண்ணப்பட்ட ஒரு மரண கைதி இருக்கிறான், ஜெயிலில், சிறையில் இருக்கிறான். நாளுக்கு நாள் இவனுடைய தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இவனுடைய உள்ளத்தில் வருகின்றதே ஒரு வகையான உணர்வு, இதுதான் பயம். மரணத்தை பற்றி அறிந்தவன் பயப்படுவான், மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் பயப்படுவான். ஏனென்றால் மரணம் தான் அவனுடைய இந்த அனைத்து உலக செயல்பாடுகளுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது, ஒரு காரணமாக இருக்கிறது. அது வந்துவிட்டால் அனைத்தும் முடிந்து போய்விடும். கணவன் மனைவி உறவு இல்லை, குழந்தை தகப்பன் உறவு கிடையாது, சேர்த்து வச்ச சொத்துக்கள் அனுபவிக்க முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தூக்கு கயிற்றிலே அவனுடைய கழுத்து மாற்றப்பட்டு கால் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பலகையோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ கொஞ்சம் அசைக்கப்பட்டு அவன் அப்படியே அந்தரத்தில் கழுத்து இறுகி தொங்கி கொஞ்சம் கொஞ்சமாக துடித்து துடித்து கதறி கதறி இந்த உடலை விட்டு ரூஹு பிரியும் அந்த பயங்கரமான சந்தர்ப்பத்தை பற்றி நினைத்தவன், தெரிந்தவன் பயப்படுவான். இதுதான் தக்குவான்றது பயம். அல்லாஹ் விரும்புகின்ற பயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைத்து நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை பத்தி பயம் இருக்க வேண்டும். குர்ஆன்ல தக்வாவுடைய சப்ஜெக்ட்ல 3 ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லுகிறார். முதலாவது வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லது வத்தகுல்லாஹ். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் முதலாவது அல்லாஹ்வை பற்றி பயப்படுங்கள், அல்லாஹ்வை பற்றிய பயம். வயுஹத்திருக்குமுல்லாஹு பினஃப்ஸிஹி, ஒன்றைக்கு மௌத்தை பத்தி பயம், சிராத்தை பத்தி பயம், கபரை பத்தி பயம், சக்கராத்தை நினைச்சா பயம். இந்த எல்லா பயத்தையும் ஒரு பக்கத்துல வைங்க, டிரெக்டாக அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அவருடைய தண்டனைக்கு பயப்படுவது இருக்கட்டும், அந்த அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. சாதாரணமான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில நரகத்துக்கு போற எல்லா மக்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், நரகத்துக்கு தேவையான எல்லாரையும் போட்டு அவன் கொடுத்த வாக்குறுதி மாதிரி நரகத்துடைய வயிறு நிரம்பப்பட்டது. நரகத்துடைய வயிறை நிரப்பிட்டு கடைசியாக கேட்பானாம், கலிந்தலத்தி, நரகம் உனக்கு நான் வாதா தந்திருந்தேன், உன்னுடைய வயிற்றை நான் மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும் நிரப்புவேன், நிரப்பிட்டேன், உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று அல்லாஹ் கேட்பான். குர்ஆன் சொல்லுகிறது.
இன்னம் இருந்தால் போடு என்று சொல்லு, போதும் என்று சொல்லாது. இன்னம் இருந்தால் போடு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கேட்ட அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்து குலுங்கிவிடும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய குதரத் என்ற கால் பாதத்தை வச்சு நரகத்தை மிதிப்பார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரப்பி போதும் போதும் இனி கேட்க மாட்டேன், ரப்பே இனி கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய மிதிய தாங்க முடியாத நரகம் கதறுமா. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு வாளி தண்ணீர் இருக்கிறதே, தண்ணீரை நிரப்பி வச்சிருக்கிறோம். ஒரு வெற்றி கோப்பையை டம்ளர் எடுத்து அந்த தண்ணீரை அமிழ்த்தினால் என்ன நடக்கும்? தண்ணீர் தாங்காது, அதுக்கு இடம் கொடுக்க தாங்காது, இடம் கிடையாது. அது அப்படியே அதாவது சுழி அடிக்கிற மாதிரி அந்த தண்ணீர் ஒன்றுக்கொன்று முண்டி அடித்துக் கொள்ளுமே. இது மாதிரி நரகம் அல்லாஹ்வுடைய அந்த குதிரத் என்னும் கால் பாதத்தை தாங்க முடியாமல் அது பயங்கரத்தினால் கத்தும், அதை தாங்க முடியாமல் கதறும். அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் தான் அல்லாஹ். இந்த ரப்புல்லா சொல்ற அல்லாஹ்வை பயப்படுங்க. முதலாவது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய 4 விரல் வைக்கிற இடம் எவ்வளவு கெப்பி, 4 இன்ச்சி உதாரணத்துக்கு வச்சுக்கோ. இந்த 4 இன்ச்சி இடவழி கூட இல்லாம முழு வானமும் மலக்குமார்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. முழு வானமும் மலக்குமார்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சில பேர் சுஜூதுல, சில பேர் ருக்கூல, சில பேர் கியாம்ல, சில பேர் தொழுகையில, சில பேர் தஸ்பீஹ்ல, சில பேர் விக்ர்ல, சில பேர் அல்லாஹ்வுடைய துதியில, சில பேர் மூமின்களுடைய இஸ்திக்ஃபார்ல, இப்படியான இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து சூரூதப்படும் வரைக்கும். அதுக்குள்ள இடையில இவர்களுக்கு மனைவியிட தேவையில்லை, குழந்தைகளோடு கொஞ்ச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, பசி ஏற்படாது, தாகம் ஏற்படாது, தூக்கம் வராது, 1-2 போற தேவை ஒன்றுமே இல்லை. முழுக்க முழுக்க கண்ணை பொத்தி துறக்கணும் என்று சொல்ற நியதி கிடையாது. முழுக்க முழுக்க 24 மணித்தியாலமும் ஒரு செகண்ட் தவறாமல் தப்பாமல் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே திளைத்திருந்தவர்கள் கியாமத்துடைய நாள் வந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் மா அபதனாக ஹக்க இபாதத்தின், ஒன்னு எங்களுக்கு சரியா வணங்க கிடைக்கலையா அல்லா. அப்ப நோம்புக்கு மட்டும் தொழுகிறவங்க, ஜும்மாவுக்கு மட்டும் தொழுதுட்டு போதும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சாராயத்தை குடிச்சிட்டு எதனாலுமா நான் குடிக்கிறேன், மாச கொடுக்கத்தானே குடிக்கிறேன் நினைக்கிறவங்க, கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்து நாள் முடியும் வரைக்கும் இம்மி அளவும் கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் நரகத்தை சொர்க்கத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்தில் திளைத்திருக்கின்ற மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ் உன்னை சரியா வணங்க கிடைக்கல, வலாக்கின் லன் நுஸ்ரிக பிக அஹதன், ஆனால் ஒன்றை மாத்திரம் உறுதியாக சொல்லலாம், ரப்பே உனக்கு நாம் யாரையும் இணை வைக்கல்ல. அதுல நாங்க திருப்தி அறிவிக்கிறோம், எங்களுடைய இபாதத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அல்லாஹ்வை பத்தி பயம் மலக்குமார் எப்படி பயப்படுறார்? அல் குர்ஆன் இறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பத்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து சமாஉ துன்யா, உலகத்துடைய எங்களுக்கு தெரிகின்ற வானத்துல பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லி ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு 27வது இரவு லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒட்டுமொத்தமான குர்ஆனும் இறக்கப்படுகிறது. அதுல இருந்து காலத்துக்கு தேவை மாதிரி, இடத்துக்கு தேவை மாதிரி, நேரத்திற்கு தேவை மாதிரி, அந்தந்த கட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பூமியை நோக்கி இறக்குகிறார். இதா தகல்லமல்லாஹு பிவஹ்யின், இறக்கும் பொழுது அல்லாஹ் அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முழு வானத்திலே உள்ள மலக்குமார்கள் அப்படியே மயங்கி அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். முதலாவது தலை தூக்கக்கூடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் சேர்ந்து விழுந்துருவார். அல்லாஹ் என்ன கட்டளையை தரப்போகிறானோ தெரியாது. எழுந்து அல்லாஹ் அந்த வகையுடைய ஆயத்தை சொன்ன பிறகு ஒவ்வொரு வானம் தாண்டி தாண்டி அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அந்த வானத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் மாதா கால ரப்புனா, மாதா கால ரப்புனா, எங்க ரப்பு இன்றைக்கு என்ன கட்டளையை தந்திருக்கிறான் என்று ஒவ்வொரு வானத்திலே உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள். காலல் ஹக், அல்லாஹ் ஹக்கான சில கட்டளைகளை தந்திருக்கிறார் என்று அந்த கட்டளைகளை சொல்லிக் கொண்டு அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஆயத்தை கொண்டு வந்து ஒப்படைப்பார். வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்னது? சாதாரணமாக சும்மா நாங்க 2 நண்பர்கள் சந்திச்சு கூட்டாளி மாதிரி பேசுற மாதிரி வந்து பேசிட்டு போவாங்களா? சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கடுமையான குளிர், மதீனாவுடைய குளிர் இருக்கிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த கடுமையான குளிர்லையும் கூட சில வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய மேனிக்கு ஒரு நடுக்கம் எடுக்கும், அவர்களுடைய நெற்றி வேர்வையால் அப்படியே கொத்திக் கொண்டிருக்கும் கடுமையான குளிர்ல கூட.
لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை உலகத்தில் உள்ள எல்லா மலைகளையும் சேர்த்து அந்த மலைக்கு மேல் இறக்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக மலை வெடிக்கு தூள் தூளாக சிதறி இருக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஃபக்கைஃப இதன் பிகல்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபீகி, மிருதுவான உள்ளம் கொண்ட நபியுடைய உள்ளம் அது எம்மாத்திரம் என்று தஃசீருடைய ஆயத்துகள் எழுதுகிறார். என்ன சொல்ல வர்றேன்டா, முதலாவது அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கணும் கண்ணியமானவர்கள். அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், ஒவ்வொரு மனிதனாக பேர் சொல்லி அழைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படுவோமே. உனக்கு நான் இத்தனை நியமத்துகள் செய்தேனே, அந்த நியமத்துகளுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? உன்னிடம் நான் தூதர்களை அனுப்பினேன் அல்லவா என்று அல்லாஹ் இம்மாதிரி கேள்விகளை டிரெக்டாக ஒவ்வொரு மனிதத்திலையும் கேட்பான். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அந்த நிலைமையிலே நாம் எப்படி முகம் கொடுக்கிறது கொஞ்சம் யோசனை செஞ்சுப்பான். இந்த அல்லாஹ்வை பற்றிய பயம் எங்களை உள்ளத்துல வரவே. அதிக வைத்து வருகிறோம், மூன்றாவது வைத்து வருகிறோம், போய் வருகின்ற பொழுது தெரிந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது கிஃப்ட்டுகள், பரிசுகள் வாங்கி வருவோம். சில பேர் வருகின்ற பொழுது விமான நிலையத்தில் அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் போட்ட பேக்கேஜ் கிடைக்காது. அதுவும் டிரான்சிட் பிளைட்டாக இருந்தால் அதில் சுவர் பண்றது 150% சுவர் இல்லை. சில நேரம் வராமல் இருக்கும். சில பேரை பார்த்திருக்கிறோம், ஆனந்தப்படுவார். உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போறதுக்கு சங்கடப்படுவார். மக்கள் வருவாங்களே, என்னுடைய சம்சம் கேன் வந்து இல்லையே, மக்கள் வருவாங்களே, என்னுடைய பேரீச்சம்பழ பார்சல் வந்து இல்லையே, என் பேரப்புள்ள எத்தனோ கோல் பண்ற நேரம் எல்லாம் சொன்ன ஒரு பொருளை வாங்கி வச்சிருந்தேனே, அந்த பேக் மிஸ் ஆகிட்டதே, அந்த பிள்ளைங்கள்ல அந்த ஊர் மக்கள முகத்துல வைத்து நான் எப்படி முடிக்கிறது? கண்ணீர் விடுவார்கள், கை சேதப்படுவார்கள். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நாங்க போகணுமே கண்ணியமானவர்களே. அதிகமான தொழுகையோடு வாழ்ந்து சொல்லிக்கிறானே, அதிகமான சதக்காக்களோடு வாழ்ந்து சொல்லிக்கிறானே, அது குர்ஆன் அதிகமா ஓதுங்கன்னு சொல்லிக்கிறானே. வாழ்க்கையில எத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோம், எத்தனை குர்ஆன சமாவாக்கி இருக்கிறோம். இப்படி தேவையான சேமிப்புகள் இல்லாமல் அந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தில் எப்படி போய் முடிக்க போகிறோம்? மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ இவர்களை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்படுவார். யார் அல்லாஹ்வை சந்திக்க வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுத்து விடுகிறார்களோ இவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுத்து விடுகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாரமுல் ஹதீஸ் பாடம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. மௌலானா யூனுஸ் தாமத் பரக்காத்துக்கும் இன்றும் கூட அவர்கள் அந்த ஹதீஸுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மேதை, ஒரு சத்தம் போட்டார்கள். முன்னால் இருந்த அப்துல் வஹாப் என்ற மாணவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார். பேசுற ஏண்ட கேட்கிறவங்க ஈமான் 100க்கு 100 இல்லாததுனால இந்த ஹதீஸுடைய பாரதூரம் சரியாக விளங்குவதில்லை. நாங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அல்லாஹ்வை சந்திக்கணும். சந்திக்கின்ற அந்த மரணத்துடைய கட்டத்துல அல்லாஹ்வை சந்திக்க சந்தோஷம் உலகத்துக்கு போகணும். அதற்கு மாதிரி எங்க வாழ்க்கையை தயாரிக்கணும். அந்த வாழ்க்கை சந்தோஷமாக போக வேண்டுமாக இருந்தால் எங்க வாழ்க்கையில தக்குவா வரணும். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, பயம், அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் வர வேண்டும். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய பயம் வாரத்துக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? நாலேஜ், அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய தெளிவு, அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அவனுடைய குதிரத்தை பற்றிய வல்லமை, முன்னால் வாழ்ந்து மறைந்த உம்மத்துகளை அவன் அழித்த விதம், அவன் அழித்த காரணம், எதற்காக அழித்தான், ஏன் அழித்தான், எப்படி அழித்தான், கியாமத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன, கபருக்குள்ளே அவர்களுடைய நிலைமை என்ன, மஸ்தரிலே அவர்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாத்த பற்றியுள்ள சரியான ஒரு விளக்கம் இருக்கணும். இருந்தால் தான் பயம் வரும். மனிதன் பாம்பை பார்த்து பயப்படுகிறான் என்றால் அந்த பாம்புடைய தீங்க பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறது. வீட்டுக்கு பாம்பு வருது, வீட்டுக்குள்ள பாம்பு வருது, 1.5 வயசு 2 வயசுக்குள்ள தவழ்ந்து விளையாடு. அந்த பாம்பும் பார்க்க வண்ண வண்ணமாக கலர்ல டிசைன்ல இருக்குது. இப்ப பிள்ளைக்கு தெரியாது பாம்பை பற்றி, விளையாட்டு பொருள்னு சொல்லி சில நேரம் போயிட்டு குடிச்சிரு. ஆனா பிள்ளைக்கு பக்கத்துல வாப்ப வைக்கிறார். இவர் பெரிய தைரியசாலியா இருந்தாலும் பாம்பை கண்டா அப்படியே பதுங்கிடுவார். பாம்பை கட்டும் இவருக்கு பதட்டம். சாரத்தை தூக்குறதும், அங்க பாய்றதும், இங்க பாய்றதும், தும்புக்கட்டையை தேற்றுறதும், கதவடைக்கிறதும், எல்லாரும் அங்கிட்டு போங்க இங்கிட்டு வாங்க என்று சொல்லி அந்த பாம்பு எங்கேயாவது போய் புகுந்து ஒழிச்சிடக்கூடாது என்று அதை பாத்திரத்தை பார்த்து புள்ள சும்மா பயக்கும். பிள்ளைக்கு தெரியாது வந்திக்கிற சாமான் என்னது, இதை குடிச்சா இது கொத்தினா என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. வாப்பாக்கு தெரியும். சும்மா எடுத்துப்படி ஒரு அடி அடிச்சா முடியும். விஷம் ரத்தத்தோட கலக்கும், அது அப்படியே ஹார்ட் அட்டாக்கும், மூளையில போயிட்டு சேர்ந்து அப்படியே மேல வைக்கிற வேண்டியது. வாப்பாக்கு தெரியும். பாம்பை பற்றி உள்ள தெளிவு இருந்தால் பயப்படுவார்.
கண்ணியமான சகோதரர்கள், இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி இந்த உதாரணத்தை எழுதி சொல்றாங்க. இந்த வாப்பக்கும் பிள்ளைக்கும் மாதிரிதான் உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய உலமாக்களுக்கும் பாமர மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏதோ படித்தவர்கள் பயப்படுகிறார்கள், வாப்ப பயப்படுறார், புள்ள பயப்படுது. ஆலிம்கள் சரியாக பயப்படுது. அதனால தான் சொல்லுகிறார், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை சரியா பயப்படுறவங்க அல்லாஹ்வை பற்றி அறிஞ்ச ஆலிம்கள் தான். அறிந்து கூட பயப்படலன்னு சொன்னா உலகத்துல அவங்கள மாதிரி ஒரு கெட்ட மோசமான படைப்பு வேறு எதுவும் இல்லை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அல்லாஹ்வை தெரிஞ்சவன் பயப்படணும். பயப்படவில்லை என்றால் இவர மாதிரி மோசமான ஒரு படைப்பு. கேட்ட சஹாபிட்ட சொன்னாங்க, நீங்க உலகத்துல கெட்ட விஷயத்தை கேட்கிறீங்க, அதிகமா கெட்டதுகளை பத்தி கேட்காதீங்க. ஆக உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான படைப்பு தீய ஆலிம்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, தக்வா இருக்கிறதே, அந்த தக்வாவுக்கு மூல காரணம் அறிவு, தெளிவு. அல்லாஹ்வை பற்றிய அந்த அறிவு இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ்வுடைய பயம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 3 கட்டங்களை பயமுறுத்துகிறார். முதலாவது அல்லாஹ்வை பற்றிய பயம். தனிய ஒளிச்சி மறைச்சி பாவத்தை செய்ய போகிறோம், செஞ்சா நாம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் நிற்க வேண்டி வருமே, அல்லாஹ்வுக்கு முகம் கொடுக்க வேண்டி வருமே என்ற பயம் இருந்து அந்த பாவத்தை விட்டு இவரை தடுக்கணும். அந்த பயம் அந்த பாவத்துக்கு இவரை பாதுகாக்கணும். இதுதான் தக்வாவுடைய அசல் நோக்கம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி ஸாயிமி ஃபர்ஹத்தைன். நோன்பு பிடிக்கிற ஒவ்வொரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்குது. ஒன்று இந்த இஃபாரி சௌமிகி, நோன்பு திறக்கும் பொழுது வருகின்ற சந்தோஷம். மற்றது இந்த லிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம். நோன்பு திறக்கும் பொழுது யாருக்கு சந்தோஷம் வரும்? உண்மையிலே நோன்பு பிடிச்சவருக்கு தான் சந்தோஷம் வரும். ஊர்ல இஃப்தார் ஒன்று நடக்குது, எல்லா முகப்பத்தான மக்களுக்கும் அந்த இஃப்தாருடைய ஏற்பாட்டை செய்கின்ற அந்த சகோதரர் அழைப்பு கொடுக்கிறார். இவருக்கு நல்லா தெரியும் நான் நோன்பு இல்லை, ஆனாலும் போகலன்னு சொன்னா நான் மாட்டிடுவேன், சும்மா போய் உட்கார்றது. இவர் சின்ன பிள்ளைகளும் வைக்கும், வயசாளிகளும் வைப்பாங்க. எல்லாரும் நோன்பு பிடிச்சி தாகத்தோட நாக்கு வறண்டு எங்கடா பாங்கு சொல்றேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. இவரும் கள்ள போன மாதிரி சும்மா உட்கார்ந்து தீப்பார். இவருக்கு தெரியும் நான் நோன்பு இல்லை, கள்ள நோன்பு. இவரும் ஈச்சம் பழத்தை எடுத்து வாயில போடுறதா. ஆனாலும் உள்ளம் சொல்லும், அட பாவி, இந்த சின்ன பிள்ளைகள் இந்த வயசாளிகள் எல்லாம் நோன்பு பிடிக்க ஒரு சின்ன பசிய தாங்க இல்லாம ஒரு அந்நிய ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா மொச்சிட்டு நல்லா சாப்பாடு அடிச்சுட்டு வந்து நீயும் உட்கார உனக்கு வெக்கம் இல்லையான்னு உள்ளம் கேட்கணும். தண்ணியை குடிச்சிப்பாங்க, கள்ள நோம்பு பிடிச்சிப்பாங்க. சில பேர் இருக்கிற நோய்க்கு அது பிரச்சனையே இல்லை, அவங்க சங்கடப்பட மாட்டாங்க. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப என்ன சொல்ல வாரேன்னா, இந்த சாப்பிடுறது, இந்த குடிக்கிறது, மனைவியோடு சேர்றது, இன்னும் உள்ள இந்த நோம்புல விலக்கப்பட்ட பாவமான காரியங்கள் நோம்பு திறந்ததற்கு பின்னால ஹலால். ஆனாலும் குறிப்பிட்ட தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு ஹராமாக்கியிருக்கிறது அல்லாஹ். யாரு அந்த அல்லாஹ்வை வழிபடுகிறார்கள் என்று சோதிப்பதற்காக நோம்பு திறந்தோன்னு எல்லாத்தையுமே செஞ்சிரு. சொல்ல போனா அந்த குறிப்பிட்ட 14 மணித்தியாலத்திற்கு சேர்த்து வச்சு நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம். பசி இருக்கிறது, சாகமாய்க்கிறது நோக்கம் அல்ல. அந்த குறிப்பிட்ட நிலைமையில தக்குவா இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி நடாத்தி அந்த ஒரு நாள் சோதனையில யாரு ஜெயம் பெற்று விட்டார்களோ நோன்பு திறக்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். சாதமான தண்ணீரை அவர்கள் தீர்த்துக் கொள்வதற்காக மலர்ந்த முகத்தோடு அந்த தண்ணீர் கிளாஸ் எடுத்து சிரித்த முகத்தோடு குடிப்பார்கள். இதே மாதிரிதான் மனிதன் வாழ்க்கை, உலகத்தில் உள்ள வாழ்க்கையும் இதே மாதிரிதான். சாராயம் ஹராம், மியூசிக் ஹராம், 4 பெண்களுக்கு மேல திருமணம் முடிக்கிறது ஹராம். ஒரு கியாமத்துல சொர்க்கத்துல 25 லட்சம் பெண்கள் கொடுக்கப்படும் ஒரு மனிதனுக்கு. 25 லட்சம். இதை விட கூட்டி சொல்லும் ஏன்னா நபி சொல்லிட்டாங்க, எந்த உள்ளத்தாலே சிந்திக்க முடியாத இன்பம். எங்கட சும்மா ஒரு சிந்தனைக்கு வார 25 லட்சம் தந்தா எப்படி? இதை விட கூட்டி சொர்க்கத்தை பத்தி என்ன பேச வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா மனிதன் உள்ளம் நினைச்சதெல்லாம் அங்க இருக்கும். ஆனா உலகத்துல தற்காலிகமா ஹராம். பாட்டு கேட்காது, இசை கேட்காது, மது சாராயம் குடிக்காதே, ஆனா அங்க நதியாக ஓடும் மது. கண்ணியமான கனவான்களே, இந்த தற்காலிகமான அல்லாஹ்வால் உலகத்தில் கொஞ்ச காலம் ஹராமாக்கப்பட்டிருப்பதை எப்படி அந்த ஒரு நாள் நோன்பு பகல்ல இவன் தேடி பாதுகாத்து பக்குவமாக இருந்து நோன்பை திறக்கிறானோ, அதே மாதிரி முழு வாழ்க்கையையும் ரமலான் ஆக்கினால் அவருடைய இஃப்தார் உடலை விட்டு ரூஹு பிடிக்கின்ற கடைசி சந்தர்ப்பம். கள்ள நோம்பு பிடித்தவர் எப்படி குறுகுறுத்து கவலைப்படுவாரோ, உலகத்துல எல்லாருக்கும் முன்னால நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு தனிமையில தப்புகள் தவறுகளை செஞ்சவரே மௌத்துடைய சந்தர்ப்பத்துல கவலைப்படுவார். மௌத்தாக விரும்ப மாட்டார், மௌத்த வெறுப்பார். அல்லாஹ் இவர்களை சந்திக்க வெறுப்பார். இது அந்த ஹதீஸுடைய கருத்து. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, தக்வாவுக்கு மூல காரணம் இல்லை. இதனால் தான் என்னமோ தெரியாது, அல் குர்ஆனுடைய ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் ஒரு அழகான தொடர்பு இருக்கிறது. முதலாவது 5 வசனம் எதை பற்றி சொல்லுகிறது?
இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இல்ம பத்தி பேசுது, அறிவு. கடைசி வசனம் எதை பத்தி பேசுது? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நீங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த பயங்கரமான கியாமத்துடைய நாளை நினைத்து பயந்து கொள்ளுங்கள். தக்வா பத்தி பேசுது. முதலாவது வசனம் இல்ம். உலகத்துல அல் குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்த அல்லாஹ் தீர்மானித்த கடைசி வசனம் கியாமத்துடைய பயத்தை பற்றி பேசுது. எனவே தக்வாவுக்கு மூல காரணம் ஆரம்பம் இல்ம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும், அந்த கியாமத்துடைய தெளிவு இருக்க வேண்டும். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். முழு மனித கோடிகளும் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் தினம் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, கைஃப பிக்கும், அந்த நாள் வந்தால் உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? கியாமத்துல எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். எப்படி சேர்ப்பான் தெரியுமா? ஒரு போர் வீரன் அவனுடைய அம்புகள் ஈட்டிகள் இருக்கிறதே, இந்த ஈட்டிகளை அந்த ஈட்டிய வைக்கக்கூடிய பை, அந்த பைக்குள் உரைக்குள் எப்படி நெருக்கமாக அடுக்குவார், அது மாதிரிதான் கியாமத்தில் நீங்க ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வேடர்கள் அல்லது போர் வீரர்கள் அவர்களுடைய அந்த பைக்குள்ள ஈட்டி அடுக்கினா இந்த இடையில எங்கேயாவது கையை போல இருக்கும். ஒரு விரல் கட்டு வச்சுக்கோங்க, உதாரணமா கட்டப்பட்டு நிறுத்தப்பட்ட விரல் கட்டு எவ்வளவு நெருக்கமாக இருக்கும், எவ்வளவு ஒடுக்கமாக இருக்கும். அந்த மக்களுடைய மைதானத்தில் அவ்வளவு மலக்குமார்கள் இருப்பார்கள். உலகத்தில் ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி வரும் வரைக்கும் அத்துணை மனித கோடிகள் இருப்பார்கள். காட்டில வாழ்ந்த எல்லா மிருகங்களும் இருக்கும், எல்லா யானைகளும் இருக்கும், கடலில் வாழுகின்ற எல்லா உயிரினங்களும் இருக்கும், எல்லா சிங்களும் இருப்பார்கள், எல்லா சைத்தான்களும் இருப்பார்கள். இந்த அனைத்தையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்வது என்று சொன்னால், ஒரு பக்கத்துல ஏற்கனவே சூரியன் 2 ஈட்டி பிரமாணம் உயரத்தில் நிறுத்தி வைக்கப்படும், பூமி செம்பு தகடாக மாற்றப்படும். அந்த சூடு ஒரு பக்கம், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விடுகின்ற மூச்சு சூடு ஒரு பக்கம். இப்படி பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்கும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கியாமத்தில் எழுப்பப்பட்ட பிறகு மனிதர்களுடைய பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்குமா, என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது என்ற அந்த பிரமிப்பில் 300 வருஷம் கீழே பார்க்காம மேலே இருப்பான். இப்ப கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாள்ல உங்களோட நிலைமை என்னவாக இருக்கு? இந்த நாளை பத்தி தான் பயந்து கொங்க அல்லாஹ் குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு பிரியறதுக்கு சரியா 9 நாளைக்கு முன்னால் இந்த வசனம் இறக்கப்பட்டது. இது குர்ஆனுடைய ஆக கடைசி வசனம். இந்த வசனத்தோடு குர்ஆனுக்கும் நபிக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது வசனம் இல்ம பத்தி பேசுது, 2வது வசனம் கடைசி வசனம் தக்வா பத்தி பேசுது. இது குர்ஆன் இறக்கப்பட்ட தர்த்தீப், குர்ஆன் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற தர்த்தீபில முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்ல நேரான பாதையில் இருந்து. சில பேர் தக்வா ஓதிக்கிறார், ஆனா பாத்தில்ல இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்கள் எல்லாரும் நினைக்கிறது நான் தான் சரி, ஏண்ட ரூட் தான் சரி, ஏண்ட இயக்கம் தான் சரி, ஏண்ட ரூட் தான் சரி. ஷியாக்களும் இதைத்தான் நினைச்சிருக்கிறார். அத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரின்னு சொல்றார். உமர் இப்னு கத்தாப், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் முர்த்தத்னு சொல்றார். ஆனா அவங்க சொல்ற நாங்க சரி. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவனுக்கு உலகம் முழுக்க சேர்ந்தாலும் நேர்வழி காட்ட முடியாது. முதலாவது சூறால முதலாவது ஓதுகின்ற துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், சிராத்தான நேரான உன்னுடைய சொர்க்கத்தின் பாதை எனக்கு காட்டிரு. தர்த்தீபான குர்ஆன் இறக்கப்பட்ட கடைசி சூரா சூரத்துன் நாஸ், ஜின் ஷைத்தானை விட்டு என்ன பாதுகாக்குது. கடைசி முடிவு, அந்த முடிவுல ஷைத்தான் வந்து என்னை வழிகெடுக்காமல் இருக்க நீங்க என்னை பாதுகாத்து மினல் ஜின்னதி வன்னா, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு. இந்த அளவுக்கு குர்ஆன் ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட மாமரை ஒவ்வொன்றுக்கும் முன்னுதாரணமாக அழகான முறையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கணவான்களே, தக்வாவுடைய முதலாவது கட்டம் அல்லாஹ்வை பற்றிய பயம். நான் யார் பார்க்காவிட்டாலும் என்னை அல்லாஹ் பார்க்கிறானே, பார்த்துவிட்டால் என்ன நடக்கும், இதனுடைய விபரீதம் என்ன. 2வது, அந்த தெரிஞ்ச அல்லாஹ் கியாமத்தில் என்னை எழுப்பி நிப்பாட்டி விசாரிப்பாரு. எல்லாம் அந்த முன்னுக்கும் இந்த வாப்பாட மகன் இன்னால் வாங்க வந்து மீதானுக்கு முன்னால நிறுத்தி வைக்கப்பட்டு இவர் வாய்க்கு கூட்டு போடப்பட்டு இந்த தொடைகளும் இந்த கைகளும் செய்த பாவங்கள் அப்பட்டமா அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன். இது 2வது பயம். 3வது, வத்தகுன்னார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தை பற்றி பயந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ் பார்க்கிறான், பார்த்தால் விசாரிப்பான், அதிலே ப்ரூஃப் ஆகினால் கடைசியில 3வது இடம் நரகம். சாதாரணமானதா? கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, நரகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, கடுமையான குளிரான பகுதி. குளிர் நரகம்தா நெருப்போடு மட்டும்தான் நாங்க நினைச்சுக்கிறேன். சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குளிர் பக்கம் இருக்கிறது. கோடான கோடி வருஷம் நரக நெருப்பிலே உருண்டு புரண்டு ஒரு மனிதனை எடுத்து அந்த குளிருடைய ஏரியாவிலே போட்ட அடுத்த நிமிஷம் கத்துவானா, யா அல்லாஹ் என்னை எடுத்து நெருப்பிலே போட்டு விடுவாயா. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்கள், இந்த நரகத்தை பத்தி பயம் வேண்டும். இந்த 3 அமைப்புகளை பத்தி பயம். இதுக்கு பேர் தான் தக்வா. ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த தக்வா இருக்க வேண்டும். வெறுமனே சொல்கிறோம் இது தக்வாவல்ல, நோன்பு பிடிக்கிறோம் இது தக்வாவல்ல. தக்வா இந்த அமல்களை செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதே தவிர அதற்கு பேர் தக்வாவல்ல. தக்வாண்டா 2 சைடும் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்யவும் வேண்டும். 2வது, அல்லாஹ்வால் விலக்கப்பட்ட பாவங்களை விட்டு ஒதுங்கவும் வேண்டும். இதுக்கு பேர் தான் தக்வா. சில பேர் இங்கே சாராயம் குடிக்கிறது. சாராயத்தை குடிக்காம இருப்பதாக இருந்தாலும் தக்வா வேண்டும். தக்வா வரணும்னா இல்மு வேண்டும். சாராயத்துடைய பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் சாராயம் உலகத்துல குடிச்சா அவனுக்கு குடிப்பாட்டப்படுகின்ற பானங்களை பற்றிய போட்டார். முஹுர் ஜஹன்னம், இது அல்லாஹ் குடிப்பாட்டுறது அல்லாஹ்வுக்கு வாஜிபாகி விட்டது. முஹுர் ஜஹன்னம் என்று சொன்ன என்னது? உலகத்துல வணங்கின சிலைகள் இருக்கிறது, வணங்கப்பட்ட சிலைகள், செம்பால, இரும்பால, ஈயத்தால செலுக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் நாளைக்கு நரகத்திலே. இதெல்லாம் உருக்கப்பட்டு வருகின்ற அந்த உலோகத்துடைய அந்த உருக்கும், அந்த உருக்கி வருகின்ற தண்ணீர் இருக்கிறதே, இதுக்குத்தான் முகுல் என்று சொல்றார். மாதாவ மினல் மகாதி, உலோக பொருள்கள் இருந்து ஊறி வருகின்ற அந்த பயங்கரமான சூடான அந்த பானம். உலகத்தில் இவர் எத்தனை போத்தல் குடித்தாரோ, எத்தனை டம்ளர் அடித்தாரோ, எத்தனை மிடர் குடித்தாரோ அத்தனை மிடர் இவருக்கு அது குடிப்பாட்டப்படும். அதை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகும் பொழுதே முகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் கலந்து அந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்து விடுமா சொல்வான் சொல்லு. இதை குடிப்பாட்டப்படும் சாராயம் குடிக்கிறது. இன்னும் வந்து சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தீனத்துல் ஹிபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் இருக்கிறது, நரகத்தில் ஒரு நதி இருக்கிறது, அந்த நதியில் இருந்து குடிப்பாட்டப்படுவார். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹிபால் என்று சொன்னா என்னது? சொன்னார்கள், நரகவாசிகள் வெந்து வேதனைப்பட்டு அவர்களுடைய உடம்பில இருந்து வடிகின்ற ரத்தமும் சலங்களும் ஒரு ஆறாக ஓடும், அதில இருந்து எடுத்து குடிப்பாட்டப்படுவார். 2வது, இன்னும் ஒன்று சொன்னார்கள், பயங்கரமான விஷமுள்ள சும்முல் அசாவிதா, பயங்கரமான விஷமுள்ள பாம்புகளுடைய விஷம் ஒரு நதியாக ஓடும், அதில இருந்து எடுத்து குடிப்பாட்டப்படுவார்கள். குடிக்கும் பொழுது அந்த விஷத்தினால இவர்களுடைய சதைகள் எல்லாம் கலந்து கலந்து கீழே விழுந்து கரண்டை காலோடு அப்படியே நூலிக் மாதிரி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். மேலிருந்து அப்படியே கலந்து கரண்டை காலில் இருந்து கடைசியாக ஒட்டி அதில் இருந்து மேலே இருந்து கலந்த சதைகள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பயங்கரமான பாம்புகளுடைய விஷம். இன்னும் ஒன்று சொன்னார்கள், நஹ்ருல் கௌபா. நஹ்ருல் கௌபா கேட்டார்கள், யார் சொல்ல நஹ்ருல் கௌபாண்டா என்னது? சொன்னார்கள், வஹுவ மாஉன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிதா ஐ அஸ்ஸானியா. விபச்சாரிகளை நரகத்தில் ஒரு செக்ஷன் எல்லாம் போடுவாங்க. திடீரென்று நரகத்திற்குள்ள ஒரு துரு நாட்டம் வீச ஆரம்பிக்கும். நரகவாசிகளுக்கே தாங்கேலாத நாட்டம், நரகவாசிகளுக்கே தாங்கேலாத பயங்கரமான ஒரு திருவாட யுக்தி அகலன் நாள் நரகவாசிகளையே வேதனைப்படுத்தும் அந்த நாற்றம். கேட்பார்கள், இது என்ன துருநாற்றம்? மறக்குமார்கள் சொல்லுவார்களா, உலகத்தில் விபச்சாரம் செய்த விபச்சாரிகளுடைய மறைவான உறுப்பிலே இருந்து வடிகின்ற ஒரு வகையான திரவம் இது உலகத்துல மது குடித்தவனுக்கு குடிப்பாட்டப்படும் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விஷயம் அல்ல கண்ணியமான சகோதரர்கள். குபைர் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி எழுதுறாங்க அல் கபாயிர் என்ற கிதாபுல. இவருடைய மாணவர் ஒருவர் இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிறாரே, போயிட்டு கலிமா சொல்லி கொடுக்கிறாங்க, சொல்லாமலே மௌத்தா போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு பின்னால கனவுல காண்றாரா, நரக நெருப்புக்குள்ள வெந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்கப்பட்டு, நீ எப்படி இந்த நரகத்துக்கு வந்து விட்டாய்? சொன்னாங்க, ஒரு வைத்தியத்தை போல ஒரு நோய் விஷயம். சொன்னாங்க, நீ ஒவ்வொரு நாள் மாசத்துக்கு ஒருக்கவோ அல்லது வருடத்துக்கு ஒருக்கவோ குறிப்பிட்டு கொஞ்சம் சாராயம் நீ குடிச்சா இந்த நோயை குணமாக்கலாம், இல்லாவிட்டால் குணமாக்க முடியாது. எனவே நான் குடித்தேன், அதன் காரணத்தினால்தான் நான் நரகத்தில் இருக்கிறேன். கேட்கிறாங்க, மருந்துக்கு வைத்தியத்துக்கு என்பதற்காக வேண்டி அந்த சாராயத்தை குடித்தவர்கள் நிலைமையே இப்படி சொன்னா, கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மற்றவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு?
ஒவ்வொரு பாவத்தை பற்றியுடைய தெளிவு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பயம் வரும். சில பேர் விபச்சாரம் சர்வசாதாரணமாகும், சில பேர் அல்லா பாதுகாக்கிற ஒரு கெட்டித்தனம் சமத்துமாகும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன நேரத்தில் சில காட்சிகளை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் 2 வகையான மாமிசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையான மாமிசம் அழகான முறையில சமைக்கப்பட்டு நல்ல கமகம என்ற வாசம் வீசிக்கொண்டிருக்கிறது, அழகான மாமிசம். பக்கத்தில் இருக்கிற மாமிசம் அவிந்து புழு கொட்டிக் கொண்டு துரு நாற்றம் வீசுகின்ற மாமிசமாக இருக்கிறது. இறக்கி அவிஞ்சா எப்படி ரூபாய் கொடுத்துட்டு கழிவு பொருள்களை, குடல்களை, தோள்களை ஒரு இடத்துல புதைச்சிக்கிறது. எங்கேயாவது இருந்த நாய் வந்து தோண்டி விட்டா அந்த ஏரியாவில இருக்கல, பெட்சனுக்கு மேல பெட்சன் போகும், அடுத்தவர் எல்லாம் சேர்ந்து மாட்டிப்பட்டு முழு ஏரியாவே நாசமாக்கும். சாதாரண உலகத்துல 2-3 நாள் அவிஞ்ச இறக்கிக்க இந்த நிலைமை நரகத்தில் அல்லாவால் அவிக்கப்பட்ட இறைச்சி எப்படி புழு கொதிச்சுக் கொண்டிருக்கும், பார்க்க பயங்கரமான அருவருப்பான கோரமான காட்சி. ஆனா இந்த மனிதன் சமைக்கப்பட்ட இறைச்சை வச்சுட்டு அவிஞ்ச இறைச்ச வாழ்வாழ் தின்று கொண்டிருந்தார். கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் யார் இந்த மனிதன், ஏன் இவனுக்கு என்ன பிடித்தது, ஏன் இந்த அவிழ்ந்த புழு அடிகின்ற இடத்தை சாப்பிடுகிறார்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கபில்து நிக்காஹா வத்தஸ்ரீஜஹான்னு சொல்லி பக்குவமாக நல்ல புள்ள மாதிரி மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில எல்லாருடைய முன்னிலையில இந்த பெண் ஹலால் பெண் ஜாதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாக இவரை ஒப்புக்கொள்கிறேன், இவரை தவிர வேறு எவரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று அந்த அகுதி செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு எடுத்த ஹலால் பெண்மணியை பக்கத்துல கட்டில வச்சுட்டு வெளியிடங்களுக்கு இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி போனானே, இவன் தான் இந்த நிலைமை. யா ரசூலல்லாஹ் கவலையான விஷயம், காதாமின் உம்மத்திக்க இவரோட உம்மத்தை சேர்ந்து ஒருத்தர் சொன்னாங்க. உள்ளத்துல கையை வச்சு சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார். கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், இதெல்லாம் செய்யற காரணம் என்ன? கண்ணியமான தக்குவா இல்லை. ஏன் தக்குவா இல்லை? இதை பற்றிய சரியான தெளிவு, அறிவு, ஞானம் இல்லை. இந்த தெளிவுகள், இந்த அறிவுகள், ஞானங்கள் வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருஷத்துக்கு ஒரு முறை ரமலானை சந்தைக்கு, ரமலானுடைய இந்த நசீபு, இந்த பாக்கியம், இந்த தௌஃபீக்கை நாங்க சரியா உணர. 4-5 நாளைக்கு முன்னால ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்து அதுல சின்ன ஒரு மசாலா கேட்டுக்கிறனும் கேட்கலுமான்னு கேட்டேன். கேளுங்க, என்ன வேற மகனை படிக்கிறார், அதுல அவருக்கு நோன்பு பிடிக்க இயலாது, என்ன மாதிரி தெரியும் சொல்லுவோம். மகன் அவந்த பெண்மணியை பார்த்தாவே ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. இவட மகனுக்கு நோன்பு பிடிக்கலாட்டி ஒரு மனிதன் பக்குவா கேட்கும் பொழுது ஆளை பார்க்கிற முதலாவது. இவன் பார்த்தா 50 வயசும் இல்லை. அப்ப இவருக்கு மகனாக இருப்பதாக இருந்தால் கூடினா 30 வயசு தான் இருக்கணும் அநேகமா. அசல் என்ன காய்ச்சல் என்ன சரியில்லை, பிரச்சனை இல்லை, நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால கலா செஞ்சுட்டா சரி இல்ல. அதுல லைஃப் டைம் அவர் மருந்து குடிக்கும், கலா செய்ய இயலாது. எத்தனை வயசு? 29, 30, 31 வயசு. 30, 31 வயசு. 2 கிட்னியும் செய்யலாது, 2 சிறுநீரங்களும் செயலிழந்து, இன்னொரு 2 வயசு பொம்பளை புள்ளி ஒன்றுதான் இருக்கிறார். செயலிழந்து ஒரு நாள் கூட மிஸ்ஸாகாம அவருக்கு தொடர்ந்து மௌத்து வரைக்கும் மருந்து பாதிக்க சொல்லி ஒரு நாள் கூட மிஸ்ஸாகினால ஆபத்து வந்தது. அப்ப அவர்களுக்குரிய பத்துவாவை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏழை மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவுடைய விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லிட்டு, கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பி. மகன் நல்ல இபாதத்தால் சகஜத் மிஸ் பண்ண மாட்டார், ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுவார். ஆனா இவருக்கு இப்ப 30 100 வருஷம் வாழ்ந்தார் என்றா 70 வருஷம் ரமலான் வந்தாலும் ஆசைக்கு ஒரு நோன்பு பிடிக்கல. நீங்க அவரா யோசனை செஞ்சு பாருங்க. ஒரு நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறார். எங்களை ஆசை ஆர்வம் ஊற்றுவதற்காக வேண்டி சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காகம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் நரகத்துக்கு தூரமாக்கப்படுகிறான் ஒரு நோன்பு பிடித்தார். மிஷ்காத்துல ஹதீஸ், மிர்காத்துல ஒரு காகத்தை பத்தி எழுதுறாங்க. சரி, காகம் பிறந்து இறக்கும் வரைக்கும் நபி ஏன் இந்த காகத்தை எடுத்தார்? ஸல்லல்லாஹு உதாரணம் எடுத்தா அந்த விஷயம் இல்லாம இருக்காது. காகம் சாகுறதை நாங்க யாரும் பார்க்கிறது அறிவு, எங்கேயாவது பார்த்திருக்கோமா? லேசியில சாவா, அங்க பார்த்துக்கொண்டு அங்க நின்றுட்டு இங்க கல் எடுத்தா பறந்து, அது குதிரமான ஒரு கண்ணும் கொடுக்கப்பட்டு, அது கற்ற கூடுகள் யார் நினைச்சாலும் ஏறி எடுக்க முடியாது. காஞ்ச மரத்துல உச்சியில சில கம்பு குச்சியால அப்படியே கட்டி வச்சுட்டு சத்தம் இல்லாம இருந்தது. காகம் லேசியில சாவா. கனிமன சகோதரர்களே, மிர்காத்தில் எழுதுறாங்க, காகத்துடைய சராசரி ஆயுள் 1000 வருஷம் வாழும். 1000 வருஷம் மிர்காத்துல தெளிவாக கிதாபுல ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க. 1000 வருஷம் ஒரு காகம் 8000 கிலோமீட்டர் பறக்கும். அவ்வளவு கிலோமீட்டர் நரகத்துக்கு தூரமாக்கப்படுவார். இந்த நரகமேக்கும் இவருக்கு பாடம் அமைக்கப்படும் வேண்டு நரகத்துடைய புகை கொண்டு சேரார். கனிமான சகோதரர்களே, இது ஒரு நோன்புக்குள்ள சிறப்புகள். இதை பத்தி தெரிஞ்சாதான் நோன்பு பிடிப்பார். அந்த வாலிபருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க.
ஆசைப்பட்டாலும் பிடிக்க இயலாது. ஆனால் எந்த நோயும் இல்லாமல் எத்தனை பேர் நோன்பை விட்டு கொண்டிருக்கிறாங்க? ஏன்? தக்குவா இல்ல, நோன்புடைய சிறப்புகளை சரியாக தெரியாது, நோன்பு பிடிக்காத அந்த விளைவுகளை சரியாக தெரியாது. எனவே கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையின் கடைசி ரமதானாக இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி தக்குவாவை எந்த முறையில எல்லாம் வழிகளில் எல்லாம் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த முறையில நாங்கள் முயற்சி செய்து அடையணும். இதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எப்படி தக்குவா அல் குர்ஆனுடைய கடைசி வசனமாக இருக்கிறாரோ எங்களோட கடைசி முக்கியம் அந்த தக்குவாவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய அந்த உயர்வான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான கனவான்களை, நீங்க நேரம் பேசுறது அர்த்தம் இல்லை, தரப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. நாம எங்களோட வாழ்க்கையில எப்படி முடியுமோ அந்த மாதிரி தக்குவா, பாவங்களுக்கு ஒதுங்கிறது, முடியுமான நன்மைகளை நாங்க செய்யறதை அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக ஏதோ சரியான காலத்துல செஞ்ச பாவங்களுக்கு மண்டிட்டு அல்லாஹ்விடத்துல முறையிட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தௌபா இஸ்திக்பார் செய்து எங்களுடைய பாவ கரைகளை போக்கி மனித புனிதர்களாக மாறுவதற்கு வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. இதில் இருக்கக்கூடிய எங்களுடைய எத்தனை பெற்றோர்கள் ஹயாத்தோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே ரஹ்மானே, அவர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை நீ பரக்கத் செய்வாயா. அவர்கள் அனைவர்களுடைய நோய் நம்பல்களை குணப்படுத்தி விடுவாயா. அவர்களுடைய மனநோக்கு நடந்து அவர்களுடைய பதுவாவை சேர்வதற்கு எங்களை பாதுகாத்துவாயா. எங்களை பெற்று வளர்த்த எத்தனை பெற்றோர்கள் இன்று கபராளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த கபருக்குள்ள இருந்து கொண்டு எங்கள் துவாவை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. வயோதிகமான அந்த பெற்றோர்களை வேதனை செய்வதில் உனக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கப் போவதில்லை. யா அல்லாஹ் அவர்களை நீ மன்னித்து தருவாயாக. இந்த தங்கையான முபாரக்கான பரக்கத்தான ரமலானுடைய மாதத்தில் 8 லட்சம் பேருக்கு நரக விடுதலை கொடுக்க தீர்மானித்திருக்கிறாயோ அந்த நல்ல கூட்டத்தில் அவர்களையும் நீ சேர்த்தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தி உற்சாகமார்கள் ஆகியவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்வாயா. யார் இந்த தங்கையான முபாரக்கான ரமலானை கண்டனி இந்த ரமலானில் இருந்து எங்களிடத்திலே என்னென்ன தன்மைகளை குணங்களை எதிர்பார்க்கிறாயோ அந்த அனைத்து தன்மைகளையும் தக்குவாக்களையும் எங்கள் அனைவர்களுடைய உள்ளத்திலேயுமே ஆணித்தரமாக பதிய செய்து விடுவாயா. இந்த ரமலான் முடிந்து வரும் பொழுது உன்னிடத்திலே மனிதர்களை பற்றி சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ் சில பேரை பார்த்து இந்த ரமலான் இவர் என்னை கண்ணியப்படுத்திய மாதிரி யா அல்லாஹ் இவரை நீ கண்ணியப்படுத்தி என்று எங்களுக்கு சாதகமாக உன்னிடத்திலே சாட்சி சொல்லும். யா அல்லாஹ் அந்த தீவிரங்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவாயா. இன்னும் சிலரை பார்த்து இவன் என்னை கேவலமாக்கி நாசமாக்கிய மாதிரி யா அல்லாஹ் இவனையும் நீ நாசமாக்கி விடுவாயாக என்று அவனுக்கு எதிராக சாபமிடும். யா அல்லாஹ் அந்த மூதோதிகளுடைய கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருவாயா. ரமலானுடைய பதுவாவை விட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதுவாவை விட்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண்மை விட்டும் எங்களை பாதுகாத்தருவாயா. யா எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக திட்டந்தருவாயா. கெட்ட கேவலமான மௌத் வருவதை விட்டு நாயனை எங்களை பாதுகாத்தருவாயா. தெரியாமல் ஒளித்து மறைத்து நாம் செய்கின்ற பாவத்தினால் எங்கள் கடைசி முடிவை கெட்ட முடிவாக ஆக்கி விடாதே. மக்கள் கேவலமாக பேசுகின்ற முடிவாக ஆக்கி விடாதே. இந்த உலகத்தை விட்டு கடைசி மூச்சை விடுகின்ற பொழுது உன்னை சந்திக்க சந்தோஷப்பட்டவர்களாக சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு கடைசி வார்த்தையாக கலிமாவை ஒழுந்தவர்களாக கடைசி காட்சியாக சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியத்தை மாத்திரம் எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தினர்களுக்கு நசீபாக்கிறியா ரஹ்மானே. எங்கள் குழந்தை குட்டிகளுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். ஷைத்தானுடைய ஜின்களுடைய இஸ்லாத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.